இயேசுவால உனக்கு ஒரு புது வாழ்க்கை தர முடியும். அவர் எல்லாத்தையும் சீர்படுத்தி விடுவார். அதனால நடந்ததெல்லாம் நினைச்சு நீ துக்கப்படாத. இந்த பாவத்தெல்லாம் மாற்றி சரிப்படுத்த இயேசுவால முடியும் அப்படின்னு. என்னால நடக்க முடியாத, நாங்க ஒரு வண்டி கொண்டு வர்றோம், அந்த வாகனத்துல வச்சு உன்னை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி அவளை தூக்கி அந்த வாகனத்துல வச்சு அந்த மீட்டிங் கூட்டு வந்து பின்னால கூட்டத்தின் பின்பகுதியில வாகனத்தை நிறுத்தியிருந்தாங்க. அவள் படுக்கையில் இருந்து கொண்டே அந்த வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இயேசு சிலுவிலை மரித்தது, மனிதருடைய வாழ்க்கையை சீர்படுத்த தன்னை பலியாய் கொடுத்தது, அதெல்லாம் அந்த ஊழியக்காரர் பிரசங்கித்த போது கேட்டு, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் பாவம் செய்துட்ட மண்ணையும் சீர்படுத்துங்க நீ மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தாள். இயேசுடைய வல்லமை அவளை தொட்டாரு. ஆண்டவர் அவளை தொட்டு அதே நேரத்துல ஒரு வல்லமை சரீரத்துல இறங்கின உடனே படுக்கை விட்டு எழுந்தாள், நடக்க ஆரம்பித்தாள். பூரண சுகம். அவருடைய வாழ்க்கையே புதிதாய் மாறிவிட்டது. அதன் பிறகு பாவத்தை விட்டு விலகி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பித்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து சீர்படுத்துகிற தேவன். நம்ம மனம் திரும்பினா போதும். என் வாழ்க்கையில பாவம், பாவக்கரை, இந்த தவறு, இந்த மீறுதல், இதனால என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இயேசு உங்களை சீர்படுத்தி சரிப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மனம் திரும்பணும். ஐயோ, நான் பாவம் செய்ததை என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பினா இயேசு கிறிஸ்து சீர்படுத்த வல்லமை உள்ள ஒரு தேவன். நிறைய பேருடைய என் வாழ்க்கையை சீர்படுத்தினார். நான் மனம் திரும்பும் போதும், நான் மனம் திரும்பின போது சீர்படுத்தி தான் என்னப்படி நிறுத்தி இருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த மீறுதல், பாவங்கள், அந்த பாதையில கடந்து வந்திருப்போம். ஆனா இயேசுகிட்ட வரும்போது அவர் பாவத்தை மன்னித்து நம்முடைய வழியை சரிப்படுத்தி ஒரு நல்ல பாதையில நடத்துகிறார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த அனுபவத்தை பெற்றிருந்தா ஆண்டவரை துதிங்க. அந்த அனுபவம் இல்லாம உங்களுக்குள்ளேயே பாவத்தை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தா இயேசு கிறிஸ்து உங்களை சீர்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை அவருடைய கையில ஒப்பு கொடுத்தா போதும். சொல்றீங்களா, ஆண்டவரே என் வாழ்க்கை பாவத்தினால நாசமா போச்சு, சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு, பரிசுத்தம் போச்சு, குடும்பம் போச்சு, வியாபாரம் போச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டு சரீர ஆரோக்கியம் போச்சு. சீர்படுத்துகிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு மனம் திரும்பி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக சிலுவையில நீங்க ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்ததுனால என்னையும் சீர்படுத்தி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, யார் யார் இப்படி ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். இன்று முதல் ஒரு பரிசுத்தமும் சமாதானமுடைய வாழ்க்கையில வரட்டும், புதிதாக்கி விடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.